Very good morning, my dear friends. டெலூஷன் பற்றி பார்த்துட்ருக்கோம் இந்த லைம் லைரிக்ஸ் மார்னிங் மெசேஜில். இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய டெலூஷன் ஆஃப் இல்னஸ். ஒரு நல்ல உடல் ஆரோக்கியத்தோடு இருக்கிறவங்க கூட இந்த மென்டல் இல்னஸ் வந்துடுச்சுன்னா அந்த ஃபிசிக்கல் இல்னஸ் இருக்கிறதாவே நம்ப ஆரம்பிச்சிருவாங்க. ஏதாவது ஒரு சின்ன இப்போ தான் இந்த கூகுள் வந்துடுச்சு, இப்போ சாட் ஜிபிடி வந்துடுச்சு. லேசாக இந்த இடத்துல ஒரு பல்ஜ் இருந்தது அப்படின்னா அது ஏதோ ஒரு எறும்பு கடிச்சு ஒரு சின்ன பல்ஜாக இருக்கலாம், ஒரு பூச்சி கடிச்சு ஒரு சின்ன பல்ஜாக இருக்கலாம். அதை பார்த்த உடனேயே சாட் ஜிபிடியில் ஃபோட்டோ எடுத்து போட்டுருது. அது உடனே சொல்லுது இது இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம். இல்லை கூகுளில் போய் இந்த மாதிரி நிறத்தில் இந்த மாதிரி ஒரு பல்ஜ் வந்து இந்த இடத்துல வந்தால் என்னவாக இருக்கும், உடனே அவன் சொல்கிறான் அது ஓக்கல் கார்டாக இருக்கலாம், இது தைராய்டு சம்மந்தமாக இருக்கலாம், இது ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளமாக கூட வரலாம். எல்லாமே அசம்ஷன்ஸ், பேஸ்ட் ஆன் அசம்ஷன்ஸ். சிம்டம் இவனாக உருவாக்குறது, அண்டர்ஸ்டாண்டிங் இவனுடைய அண்டர்ஸ்டாண்டிங். பிஃபோர் கோயிங் டு எ டாக்டர் he believes that it has come to me, this illness has come to me. இதில் வேடிக்கை என்னென்னா மைண்டு பிலீஃப் சிஸ்டத்தில் தான் ஒர்க் பண்ணுறது. எனக்கு இது இருக்குன்னு நம்பினாலும் அது இருக்குது, இல்லைன்னு நம்பினாலும் அது இல்லை. இதுதான் ஒரு பெரிய வேடிக்கையான ஒரு விஷயம். சுகி சிவம் அவர்கள் ஒரு புக்கிலிருந்து ஒரு ரெஃபரன்ஸ் கொடுத்துருந்தார். என்னன்னா ஒருத்தருக்கு பிளட்டில் கோளாறு இருக்குது, அது ரொம்ப வருஷமாக இருக்குது. அவர் மிலிட்ரியில் வேலை பார்த்துருக்கார். மிலிட்ரியில் வேலை பார்க்கும் பொழுது அவங்க என்ன பண்ணிருக்காங்க, இவரை டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இது இந்த வியாதி இருக்குது, என்னென்னா அந்த சால்ட்டு பிளட்டில் சால்ட்டு கூட இருக்குது, அதனால் இது ரொம்ப நாள் ஒரு உயிரோடு இருக்க முடியாது, ஒரு டிஸ்சார்ஜ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ சர்வீஸ்லேருந்து ஒரு டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க. ஏதோ 2 வருஷம் 3 வருஷம் தான் உயிரோடு இருப்பார். ஆனால் 5 வருஷம் கழித்து மறுபடியும் ஒரு இதுக்கு போயிருக்கார், பிளட் டெஸ்ட்டுக்கு. பார்த்தா பிளட் டெஸ்ட்டில் இந்த இது கூடியிருக்கு, உப்பு கூடியிருக்கு. அவர் சொல்கிறாரு, இது ரொம்ப கூடியிருக்கே சால்ட் லெவலு, இது மாதிரி இருந்தால் ரொம்ப ஆபத்தாச்சேன்னு அவங்க சொந்தக்காரங்க கூப்பிட்டு என்ன இப்படி இல்லைல்ல அவருக்கு இப்படி தான் இருக்குது, மிலிட்ரியிலேருந்து இப்படி தான் வெளில, இதனால தான் வெளில வந்தார். அப்படியா, ஓகே. அப்போது என்ன இல்லை இது மாதிரி இருக்குதுப்பா கஷ்டம், குறைஞ்சி போனால் 2 வருஷம் இருப்பார். இதில் அந்த மிலிட்ரி டாக்டரும் செத்து போயிட்டார், இவர் 2 வருஷம் தான் இருப்பேன்னு சொன்ன டாக்டரும் செத்து போயிட்டார். இது 3வது ஒரு டாக்டர்கிட்ட வரும்போது அந்த டாக்டரும் இதே கண்டுபிடிக்கிறார். என்ன இந்த மாதிரி ஜாஸ்தி கூட இருக்குது பிளட்டில், சால்ட்டு கண்டென்ட் நிறைய இருக்கிறதுனால இது இவர் உழைக்கிறது கஷ்டம். இவர் உடனே இப்படி தான் எல்லா டாக்டரும் சொல்கிறாங்க, மிலிட்ரி டாக்டர் இப்படி சொன்னார், அவர் செத்து போயிட்டார். இன்னொரு டாக்டர்னு சொன்னார், நீ 2 வருஷம் இருந்தால் அதிகம்னு சொன்னார், அவர் செத்து போயிட்டார். இப்போ நான் உங்ககிட்ட வந்திருக்கேன், நீங்களும் அதையே சொல்கிறீங்கண்ணா. இந்த டாக்டருக்கு உடனே திக்குதாகி போச்சான். உடனே எப்படி சொன்னாரா, இல்லை நீ சாகவே மாட்டேன் அப்படின்னு அவர் பொண்ணை கூப்பிட்டு சொன்னாரா. என்ன எப்படி ஒரு இது மாதிரி கேசஸ் நான் பார்த்ததே இல்லையே. இல்லை டாக்டர், அவர் ரொம்ப உறுதியாக இருக்கார், நான் உயிரோடு தான் இருப்பேன், எனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறார் அவர். அப்போது இவர் சொன்னாராம், அந்த நம்பிக்கை, அந்த மனசில் எனக்கு ஒன்றும் இல்லை, ஒன்றும் ஆகாதுன்ற நம்பிக்கை தான் அவரை காப்பாற்றிட்டுருக்கு அப்படின்னாராம். ஏன் இந்த சம்பவத்தை சொல்கிறேன்னா, இந்த மனம் டெலூஷனில் மாட்டிக்கும் பொழுது எனக்கு இந்த வியாதி இருக்குது, இந்த வியாதி வந்துருச்சு. என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கார், ஒரு சுகர் வந்ததுலேருந்து யார் வந்தாலும் உங்களுக்கு சுகர் இருக்கா, அது சுகர் எந்த லெவலில் இருக்குது, என்ன மருந்து சாப்பிட்றீங்க, காலில் மரமரத்து போன மாதிரி இருக்கா, உங்களுக்கு இருக்கா, எனக்கு கால் நரம்பு இழுத்துக்கிறது உங்களுக்கு இருக்கா, யாரை பார்த்தாலும் கேட்டுகிட்டே இருப்பார். த மோர் யூ திங்க் அபவுட் எனி டிசீஸ், த மோர் யூ பிலீவ் தட் இட் இஸ் பெர்சிஸ்டிங் இன் யூ அண்ட் இட் கேனாட் பி க்யூர்டு. ஸோ நோ டாக்டர் கேன் க்யூர். பாலும் பழமும்னு ஒரு படத்தில் டாக்டர் சீஃப் டாக்டராக நடிப்பார். அவர் சிவாஜி கணேசனை டெஸ்ட் பண்ணிவிட்டு
டாக்டர்களில் மிக சிறந்த டாக்டர் அவர். இவருக்கு ஏன் என்னுடைய மருந்து குணமாகலைன்னா, எல்லாரும் வாழணும்னு நினச்சி டாக்டர்கிட்ட வருவாங்க, இவர் சாகணும்னு நினைக்கிறாரு, மருந்து ஒர்க் பண்ணலன்னு. ஸோ மைண்ட் இஸ் எ வெரி கிரேட் திங். நாம் இந்த டெலூஷனில் மாட்டிட்டோம் அப்படின்னா இல்லாத வியாதிகள்லாம் கற்பனை பண்ணிப்போம், இருக்கிறதா நம்புவோம், நம்மளை ஒன்றுமே காப்பாற்ற முடியாது. ஸோ வி ஹாவ் டு சேஞ்ச் தி தாட். அந்த மனசை மாற்றிட்டா எல்லாம் சரியாயிடும். ஐ ஹவ் ஹேண்டில்ட் மெனி கேசஸ் லைக் திஸ். மறுபடியும் சந்திப்போம். ஆல் த பெஸ்ட் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்.